ஹலோ நண்பா அன்பீஸ். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பீட் மார்க் எப்படி செட் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கேப்கட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு நியூ வீடியோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு எந்த மீடியா வேணுமோ அதை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மீடியாவை ஆட் பண்ணோன்னே உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஃபைலில் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் காட்டும். இதில் எந்த ரேஷியோவில் நீங்கள் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷியோவை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஷார்ட்ஸ் எடிட் பண்ணுறதுனால 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோ கரெக்டாக செட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ண மீடியா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆடியோ ஆட் டெக்ஸ்ட் 2 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆட் ஆடியோங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்காம இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். அதில் எக்ஸ்ட்ரா ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற சவுண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் காட்டும். இதில் இந்த செகண்டாக இருக்கிற அந்த ஃபோல்டர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் செகண்டாக இருக்கிற டிவைஸுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டிவைஸ் இருக்கிற எல்லா ஆடியோ ஃபைல்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ உங்களுக்கு வேண்டிய ஆடியோவை ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆடியோ ஃபைல் ஆட் ஆனதும் கீழே தெரிகிற ஐக்கான்ஸில் பீட்ஸுங்கிற ஐக்கானை சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஐக்கானை வச்சு தான் நம்ம பீட் மார்க்கை செட் பண்ண போகிறோம். இப்போ இதில் நமக்கு பீட் மார்க் ஆட்டோ ஜென்ரேஷன் ஆப்ஷனுமே இருக்குது. பட் ஆனால் மேனுவலாக பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா மேனுவலாக பண்ணத்துல நம்மளுக்கு தேவைப்படுற இடத்துல நம்ம பீட் மார்க் செட் பண்ண முடியும். இப்போ ஆடியோவை ப்ளே பண்ணி பார்த்து எந்த இடத்துல பீட்டு லோ டு ஹை போதோ அந்த இடத்துல ஒரு பீட் மார்க்கை ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிற ஆடியோ சாங் ஆரம்பிச்சு அப்படின்னா ஒரு வார்த்தை முடிச்சுட்டு அடுத்த வார்த்தை ஸ்டார்ட் ஆகிற இடத்துல தான் நீங்கள் பீட் மார்க் செட் பண்ணணும். இப்போ இதுவே பிஜிஎம் ஆரம்பிச்சு அப்படின்னா அந்த மியூசிக் சேஞ்ச் ஆகிற இடத்துல தான் நீங்கள் செட் பண்ணணும். நான் இப்போ ஆடியோ ப்ளே பண்ணி எப்படி பீட் மார்க் செட் பண்ணுறேங்கிறத பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி அகைன் ஆடியோ ப்ளே பண்ணி பார்த்து தான் பீட் மார்க் செட் பண்ணணும். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு 2-3 வீடியோ நீங்கள் எடிட் பண்ணீங்க அப்படின்னாலே அழகாக அந்த பீட் மார்க் செட் பண்ணுறது கற்றுக்கலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். எல்லா பீட் மார்க்கும் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் ஆடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ப்ளே பண்ணி பார்த்து பீட் மார்க்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் தப்பாக இருந்துச்சா டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டிக்கைக்கான கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா பீட் மார்க்ஸுமே ஆடியோவில் ஆட் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோ அந்த வீடியோ முடிஞ்சாலும் ஈஸியாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களோட அடுத்த வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி பெஸ்டி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்ட்டு ஸ்க்ராட்சில் இருந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த நண்பா அண்ட் பேஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பை பாய்.